வணக்கம். நான் உங்கள் மோகனா. 2/9/2025 செவ்வாய்க்கிழமை மாலை மலர் சினிமா செய்திகளை பார்க்கலாம் பாருங்க. பளபளக்கும் அழகுக்கு நடிகைகளின் பாட்டி வைத்தியம். சமீப காலமாக சினிமா இத பாருங்க. சமீப காலமாக சினிமா கதாநாயகிகள் பெரும்பாலானோர் உடல் கட்டுக்கோப்பு மற்றும் அழகை பராமரிப்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர். பிஸியான படப்பிடிப்புக்கு மத்தியிலும் உடல் மற்றும் அழகு பராமரிப்புக்கென மணிக்கணக்கில் நேரம் ஒதுக்க தவறுவதில்லை. அழகு பராமரிப்பை பொறுத்தவரை நடிகைகள் செயற்கை கிருமிகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை விட இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தங்களது அழகை மெருகேற்றி வருகின்றனர். அந்த வகை இலக்கிய வைத்தியத்தால் அழகை பராமரித்து வரும் நடிகைகளின் பாட்டி வைத்தியம் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரியங்கா சோப்ரா பளபளப்பான தோற்றத்தால் இந்தியா சினிமா ரசிகர்கள் மட்டுமின்றி ஹாலிவுட் ரசிகர்களும் கவர்ந்து வருபவர் பிரியங்கா சோப்ரா. இவரது சரும பளபளப்புக்காக பெரும்பாலும் பார்லரை தேடி செல்வதில்லை, வீட்டு வைத்தியம் தான் வசீகரிக்கும் அழகை கொடுத்து உள்ளது. இது குறித்து அவர் கூறுகையில், முகத்தின் பளபளப்புக்கு வடிகட்டி அரிசி நீர் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலந்த முகத்தில் பூசிக்கொள்வேன். இது சருமத்தில் உள்ள துளைகளை சுருக்கவும் இருக்கவும் உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன்பு சில நிமிடங்கள் இதை பயன்படுத்தலாம். இது பற்றி பெருஞ்சீரகம், சீரகம், கொத்தமல்லி ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து குடித்தால் அமிலத்தன்மை குறைந்து ஆரோக்கியமான குடலை கொடுக்கும். மேலும் பச்சை இஞ்சி மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் தொண்டை புண்களுக்கு சிறந்த மருந்து. இந்த மருந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சின்ன குறிப்பு தமிழ்நாடு போட்டிருக்காங்க. முகத்தில் புருக்கள், ஆமாங்க, முகத்தில் பூவும் பாவும் சேர்த்தே போட்டு வச்சிருக்காங்க. முகத்தில் பருக்கள் என்பது பலரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சனை. இந்த பிரச்சனையை 90% அதான் பருக்கள் இருக்குல்ல, அதை 90% மக்கள் எதிர்கொள்கிறார்கள். என் முகத்தில் உள்ள பருக்களை குணமாக்க, ஆமா பாருங்க, எச்சிலை பயன்படுத்தினேன். ஆமாங்க, குணமாக்குறதுக்கு எச்சிலை பயன்படுத்தினாங்களாம். காலையில் உங்கள் வாயில் இருந்து வரும் எச்சில் பாக்டீரியா எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிறது. எனவே பல் துலக்குவதற்கு முன்பு இதை பயன்படுத்த வேண்டும். அதற்காக நான் ஒரு மருத்துவர் அல்ல. உடல் அழகை மற்றும் சிகை அலங்காரத்திற்கு என் தாயார் சொன்ன இயற்கை வைத்தியங்களை தான் அதிகம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தவரை பாருங்க. அடுத்தவங்க இவங்க தாங்க, கியாரா அத்வானி. முகம் பளபளப்பிற்காக தேவைக்கேற்ப கடலை மாவு, சிறிது பால் அல்லது மலராய், சிறிது தேன் ஆகியவற்றை மென்மையான பேஸ்டாக கலந்து முகத்தில் பூசிக்கொள்வேன். என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த முகமூடி இது என கூறிய கியாரா அத்வானி மேலும் கூறுகையில், நீங்கள் பழம், காய்கறிகளை சாப்பிட்ட பிறகு அதன் தோள்களை சிறிதளவு எடுத்து முகத்தில் தடவி கொள்ளலாம். தூக்கம், உடற்பயிற்சிகள், நீரோட்டம் மற்றும் மன அழுத்தம் குறைப்பது ஆகியவற்றுக்கு சருமத்தை பளபளப்பாக்குவதற்கும் மிகவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, மிர்னால் தாகூர். உடல் பளபளவுக்கு நான் சியாவிதை பானத்தை உட்கொள்வேன். இந்த பானம் பளபளப்பான நிறத்திற்கு பயனளிக்கிறது. மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பப்பாளி மற்றும் தேன், சர்க்கரை முகத்தில் பூசிக்கொள்வேன். தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் சர்க்கரை இறந்த சரும செல்களை மெதுவாகவும் நீக்குகிறது. இது மட்டுமின்றி கற்றாழை செடியில் இருந்து எடுத்த ஜெல்லை முகத்திற்கு பயன்படுத்துகிறேன். சியா விதைகள் சருமத்திற்கும் செரிமானத்திற்கும் சிறந்தது. உடலில் செரிமானத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா தனது கால்கள் பராமரிப்புக்கு உப்பு கலர்ந்த வெதுவெதுப்பான நீரில் பதங்களை நனைக்கிறார். பிஸியான பணிகளிடையே சிறிது நேரம் கால்கள் பராமரிப்புக்கு ஒதுக்க தவறுவதில்லை. ஷர்தா கபூர், தேங்காய் தண்ணீரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடிக்க வேண்டும். இது சருமத்திற்கும் ஊட்டமளிப்பதுடன் வயதான தோற்றமும் உருவாகும் அறிகுறிகளை குறிக்கிறது. முகப்பருவை எதிர்த்து போராடுகிறது. நான் ஒரு நாளைக்கு நிறைய தண்ணீர் குடிப்பேன், ஒரு முறையாவது தேங்காய் சாறு குடிப்பேன் என கூறினார். அடுத்தது பாருங்க,
முத்தா காட்சியில் நடிகை கீர்த்தி ஷெட்டி. கஸ்டிவா, வாத்தியார்ஜினி, லவ், இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற படங்களில் நடித்திருப்பவர் கீர்த்தி ஷெட்டி. தெலுங்கு திரையுலகில் பல படங்கள் நடித்துள்ளார். கீர்த்தி ஷெட்டி கடந்த 2021ஆம் ஆண்டு நானியுடன் ஷியாம் சிங்கராய் என்ற படத்தில் முத்த காட்சி நடித்திருந்தார். இது குறித்து அவர் சமீபத்தில் அந்த காட்சியில் 17 வயதில் முத்த காட்சி நடித்தது ரொம்ப அசௌகரியமாக இருந்தது. நடித்த பின் இது போன்ற காட்சிகளில் நடிக்கக்கூடாது என முடிவெடுத்தேன். இனிமேல் முத்த காட்சிகள், புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என கூறியுள்ளார். முத்த காட்சியிலேயோ புகைப்பிடிக்கிற காட்சியிலோ அவர் நடிக்க மாட்டாராம். இதையடுத்து சமூக வலைதளத்தில் சிலர் வெளியிட்டுள்ள பதிவில் கீர்த்தி ஷெட்டி முத்த காட்சி நடித்த போது அவருக்கு வயது வெறும் 17 தான். 37 வயதான நானி ஒரு மைனர் பெண்ணோடு இப்படி முத்த காட்சியில் நடிக்க சம்மதித்தார் என கேள்வி கேட்டார். அவர் எப்படி நடிக்கலான்னு இவங்க கேள்வி கேட்குறாங்களாம், எழுப்பியிருக்காங்களாம். விநாயகரை தரிசனம் செய்த சல்மான் கான். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் பாலிவுட் பிரபலங்கள் பலர் விநாயகர் பூஜையில் பங்கேற்றதுடன் நடிகை ஷில்பா ஷெட்டி உள்பட பல நடிகைகள் வீட்டில் சிறப்பு பூஜை செய்து கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் பிரபல பாலிவுட் நடிகரான சல்மான் கான் மராட்டிய மந்திரி அவிஷ் ஷ்லரின் வீட்டில் நேற்று நடந்த விநாயகர் பூஜையில் பங்கேற்றார். பூஜையின் போது சல்மான் கான் வெறும் காலுடன் நின்றபடி விநாயகரை தரிசனம் செய்தார். அப்போது சல்மான் கானுக்கு நெற்றில் குங்குமம் வைக்கப்பட்டு பிரசாதம் மற்றும் புகைப்படம் வழங்கப்பட்டது. விநாயகர் பூஜையில் சல்மான் கான் பங்கேற்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு மும்பையில் நடந்த விநாயகர் பூஜையில் சல்மான் கான் குடும்பத்துடன் பங்கேற்று நடனமாடினார். சல்மான் கானுக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தால் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்றார். அப்புறம் பாருங்க, வெற்றிமாறன் அவர்களதுங்க வாடிவாசல் படம் பற்றி 10 நாட்களில் தகவலுங்க. அடுத்தது லோகா அத்தியாயம் 1 விமர்சனம். அதுக்கு அடுத்தது தாய்லாந்து பாங்காங்கில் 20 நாட்கள் பயிற்சி பெற்றேன். சென்னையில் நடிகர் தேஜா சச்சா பேட்டி. இதை பாருங்க, இந்த 3 இப்போ படிக்க போகிறேன். இதை பாருங்க. அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகி உள்பட படம் பேட் கேல். அஞ்சலி சிவராமன், சாந்தி பிரியா, சரண்யா ரவிச்சந்திரன், அரிதுருன் உள்பட பலர் நடித்துள்ளனர். காலையில் படித்தது சினிமா இதாங்க, மலையில் போட்டிருக்காங்க விரிவா. வெற்றிமாறன் அவர்களின் கிராஸ் ரூட் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வருகிற 5ஆம் தேதி திரைக்கு வருவதையொட்டி படத்தின் ப்ரமோஷன் விழா சென்னையில் நேற்று நடந்தது. விழாவில் இயக்குனர் வர்ஷா பரத் பேசுகையில், நாங்கள் கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் என குற்றம் சாட்டுகிறார்கள். கலாச்சாரம் தான் பெண்களை காப்பாற்ற வேண்டும், பெண்களை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் அல்ல என பேசினார். விழாவில் மிஸ்கின் பேசும்போது, ரொம்ப நாளா வாடிவாசல் படம் வர வேண்டும் என நினைக்கிற ரசிகர்கள் நானும் ஒருவன். பேரழகன் சூர்யாவும் பெரும் அறிவாளி வெற்றிமாறன் இருந்தால் நமக்கு இப்படிப்பட்ட படம் கிடைக்கும். வாடிவாசல் சூர்யா வெற்றிமாறனின் மிகச்சிறந்த படமாக இருக்கும். எனவே படத்தை உடனே தொடங்க வேண்டும் என பேசினார். இதற்கு பதிலளித்து வெற்றிமாறன், மிஸ்கின் டக்கென உடைச்சிட்டார். சில தொழில்நுட்ப காரணங்களால் என்னால் இங்கு எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்னும் 10 நாட்களில் வாடிவாசல் பற்றி தகவல் வரும். இவ்வாறு அவர் பேசினார். லோகா அத்தியாயம் 1 விமர்சனம். பெங்களூரின் நண்பர்கள் சந்து, சலீம்குமார், அருண், சூரியனுடன் நஸ்லேன் தங்கியிருக்கும் குடியிருப்புக்கு எதிரே கல்யாணி பிரியதர்ஷன் குடியேறுகிறார். கல்யாணி பிரியதர்ஷனை கண்டதும் அவர் மீது நஸ்லனுக்கு தனி ஈர்ப்பு ஏற்படுகிறது. இதையடுத்து அவரை சுற்றி வருகிறார் நஸ்லன். இந்நிலையில் மனிதர்களை கடத்தி அவர்களின் இதயத்தை திருடும் கும்பலால் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு திடீரென பிரச்சனை ஏற்படுகிறது. வழக்கை விசாரிக்க வரும் போலீஸ் அதிகாரி சாண்டிக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் மோதல் உருவாகிறது. மோதலின் போது கல்யாணி பிரியதர்ஷின் அபூர்வ சக்தி பற்றிய பின்னணி தகவல் வெளியாகிறது. கல்யாணி பிரியதர்ஷன் யார், அவரது பின்னணி என்ன என்பதை படத்தின் மீதி கதை. சந்திரா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கல்யாணி பிரியதர்ஷன் சூப்பர் ஹீரோயினாக ஆக்ஷன் காட்சிகளில் அதிரடி கிளப்பி இருக்கிறார். இதுவரை அழகு குயினாக பார்க்கப்பட்ட அவர் சண்டை காட்சிகளில் சுழண்டு பல்டி அடிக்கும் காட்சிகளில் அதிர விட்டுள்ளார். நஸ்லேன், சந்து, சலீம்குமார் ஆகியோரது நடிப்பு ரசிக்க வைக்கிறது. வில்லன் கேரக்டரில் சாண்டி அதிக வசனமின்றி நடித்தாலும்
உடல் மொழியினால் அவர் வரும் காட்சிகள் சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றன. சிறப்பு தோற்றத்தில் டோவி நோ தாமஸ், துல்கர் சல்மான் ஆகியோர் நடிப்பு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. ஜேக்ஸ் பிஜாயின் பின்னணி இசை, நிமிஷா ரவி ஒளிப்பதிவு, கதையோடு பின்னணி பிணைந்து பார்வையாளர்களை படத்தோடு பயணம் செய்ய இழுத்து செல்கிறது. சூப்பர்மேன் கதைகளத்தில் சூப்பர் உமனாக எதிர்பார்ப்பு மிக்க படமாகவும் பிளாஷ்பேக்கை நீலி கதையை எதிர்பார்ப்புடன் இயக்கி வருகிறார். டேமனிக் அருண், கல்யாணி பிரியதர்ஷனின் சந்திரா கேரக்டரின் பின்னணிக்கு இன்னும் அழுத்தம் சேர்ந்திருந்ததால் கூடுதலாக ரசித்திருக்கலாம். கல்யாணி பிரியதர்ஷனின் ஆக்ஷன் அதிரடியோடு ரசிகர்களை கவர்ந்திருக்கும் லோகா அத்தியாயம் ஒரு அடிபோலி. அப்புறம் பாருங்க, தாய்லாந்து பாங்காங்கில் 20 நாட்கள் பயிற்சி பெற்றேன். சென்னையில் நடிகர் தேஜா சஜ்ஜா பேட்டி. கடந்த ஆண்டு பல மொழிகளில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியினை பெற்ற படம் அனுமன் படத்தின் கதாநாயகனாக தேஜா சச்சா நடித்திருந்தார். படத்தின் வெற்றி தேஜா சச்சாவை இந்திய அளவில் பிரபலமடைய செய்தது. இதையடுத்து தேஜா சச்சா அடுத்த படமாக மிராய் என்ற படத்தில் நடித்துள்ளார். பில் மீடியா பேக்டரி தயாரித்துள்ள படத்தில் மஞ்சு மனோஜ், ஜெகபதி பாபு, ஸ்ரீயா சரண், ஜெயராம் ஆகியோர் நடித்துள்ளனர். கார்த்திக் கட்டம் இயக்கி ஒளிப்பதிவு செய்துள்ள மிராய் படம் வருகிற 12ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் மொழிகளில் வெளியாகிறது. இதையொட்டி சென்னையில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேஜா சச்சா பேசியதாவது: மிராய் என்றால் எதிர்காலத்தின் நம்பிக்கை என்று அர்த்தம். படத்தில் இன்னொரு அர்த்தம் உள்ளது. அது ஒரு டூரிஸ்ட் மூலம் தெரிய வரும். படத்தை சீனா மற்றும் ஜப்பானிய மொழிகளில் தயாரித்துள்ளோம். காரணம் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்திய படங்களுக்கு மார்க்கெட் அதிகம் உள்ளது. நான் தொடர்ந்து ஃபேன்சி படங்களில் நடிப்பதற்கு காரணம் எனக்குள் இருக்கும் குழந்தைத்தனம் இன்னும் போகவில்லை. படத்தில் நடப்பவைகள் நிஜத்தில் நடக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அது நிஜத்தில் சாத்தியமில்லாததால் சினிமாவில் அதை செய்ய விரும்புகிறேன். படத்தின் சண்டை காட்சிகளுக்காக தாய்லாந்து, பாங்காங் நகரங்களுக்கு சென்று 20 நாட்கள் பயிற்சி மேற்கொண்டேன். படத்தில் அனைத்து சண்டை காட்சிகளிலும் டூப் இல்லாமல் நான் நேரடியாக நடித்துள்ளேன். 3 வயது முதல் 80 வயது வரையிலான அனைவரும் ரசிக்கும்படியாக படம் உருவாகியுள்ளது. இவ்வாறு அவர் பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.